Hi students, so எல்லா பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படினா சோ 11th க்கு வந்து ரிசல்ட் வந்து கம்மிங் மே 14 வந்து வரப்போகுது. இந்த நினைமையில நிறைய பேருக்கு ஒரு காமனா क्वेश्चन வந்து இருக்கும். சோ எப்படி வந்து ரிசல்ட் வந்து இருக்கும், முக்கியமா வந்து 10th க்கு 12th க்கு வந்து வந்த மாதிரியே வந்து 11th க்கு வந்து வருமா, எல்லாமே ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் வந்து 11th க்கும் நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ண போகிறோம். அதாவது 11th அன்னைக்கு நம்ம வந்து ரிசல்ட் அன்னைக்கு லைவ் வந்து போடுவோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடயும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மிக பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ பண்ணிட்டிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஒரு பேசிக்காக கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது 10th க்கும் 12th க்கும் எந்த மாதிரி திருத்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து 11th க்கும் திருத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ 10th க்கும் அண்ட் 12th க்கும் எந்த மாதிரி பேப்பர் திருத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து 11th க்கும் இந்த வாட்டி திருத்திருக்காங்க. அதனால மோஸ்ட்லி இந்த வட்டமும் வந்து 11th வந்து நிறைய பேர் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக வந்துருக்கு. நான் கூடயும் வந்து லைவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 10th க்கும் அண்ட் 12th க்கும் எந்த மாதிரி பேப்பர் திருத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து 11th க்கும் வந்து திருத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதனால 12th க்கும் 10th க்கும் எந்த மாதிரி பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து இந்த வாட்டி 11th க்கும் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறையும். ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லா பேரும் வந்து ஆல் பாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் வந்து பயப்படாதீங்க. நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ 25 மார்க்குக்கு நான் வந்து ஒரு 23, 21 எடுத்துட்டேன், அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சுன்னா மார்க் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 4 மார்க் வந்து தேவைப்படுது அப்படின்னா எல்லா கொஷின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. மற்றபடி வந்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற ஆன்சர் ஷீட் வந்து ஒன்றுமே எழுதலை, பிளாங்காக வந்து விட்டுருக்கீங்க, எந்த ஒரு கொஸ்டின்ஸும் ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணலாம் மட்டும்தான் நீங்கள் வந்து பயப்படணும். மற்றபடி நீங்கள் ஓரளவு கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா 11th க்கு வந்து அவ்வளோ வந்து மார்க் பார்க்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அதனால் வந்து பேசிக்காக நிறைய பேர் வந்து பாஸ் எடுத்தால் போதும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து இருப்பீங்க. நல்ல மார்க்லாம் வந்து நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பீங்க. இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து நிறைய பேரும் வந்து நான் பாஸ் ஆனால் போதும்னு சொல்லிட்டு தான் வந்து லைவ் ஸ்ட்ரீம்லேயே வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் வந்து எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க, முக்கியமாக பயப்படாதீங்க. அண்ட் முக்கியமாக வந்து 11th வந்து தமிழ் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. தமிழை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் கன்ஃபார்மாக வந்து சொல்கிறேன், மோஸ்ட்லி வந்து பாஸ் ஆகிடுவீங்க. பட் வந்து தமிழ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஷின்ஸும் வந்து கேட்டிருந்தீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து மேக்ஸிமமாக உங்களுக்கு வந்து ஒரு மார்க் குறைப்பாங்க, அதுக்கு ஃபுல்லாலாம் குறைக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5 மார்க் எழுதிருக்கீங்க அப்படின்னா 5 மார்க் போகிற இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமாக இருக்குன்னா ஜஸ்ட்டு ஒரு மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற மார்க் வந்து போட்டுருவாங்க. மற்றபடி தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. கொஸ்டின் கஷ்டமாக இருந்ததுனால ஸ்டாஃப் எல்லா பேரும் வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் போட முடியுமோ அதிகபட்சமாக வந்து நல்லா வந்து மார்க் வந்து போட்டிருக்காங்க. மற்றபடி வந்து மோஸ்ட்லி 11th க்கு வந்து பேசிக்காக வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் அக்கௌண்ட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டமாக இருந்துச்சு சொல்லிட்டு அதுமாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எனிவே உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து ஸ்டாஃப் எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் தான் வந்து போட்டிருக்காங்க. அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து முடிஞ்ச அளவு நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் 11th ரிசல்ட் அன்னைக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து வரும்னு சொல்லிட்டு அதுவுமே மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு அப்புறம்லாம் இந்த மாதிரிலாம் வந்து நான் குரூப் வந்து எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து இருக்கும். பேசினாலே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து எப்போ ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு அந்த அப்டேட்டும் நம்ம வந்து போட போகிறோம். அதனால் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க.